நம்ம நாட்டில் இன்றைக்கி நிலைமைக்கு பெரிய முதலாளிகள்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக பல ஏஜெண்ட்டுகளை பிடிச்சி வட மாநிலத்திலேருந்து ஆளை இறக்கி அவனுக்கு தலைக்கு நூறுரூவா கொடுத்துட்றது போல இருக்குது. இதுக்காக ஒரு கூட்டமே வட மாநிலத்துக்கு அலைஞ்சு இருக்கிற ஆளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கிட்டு இருக்காங்க. இது போகாமல் இதுதான் தொழில் மாதிரி இன்றைக்கி ஏஜெண்ட் தொழில் தான் பெரிய தொழிலாக தெரியுது. எதுக்கெடுத்தாலும் ஆள் அரசியலுக்கு வேணுமா 200 300, வேறு மாநாட்டுக்கு வேணுமா 200 300 பிரியாணி. இப்படி தான் இன்றைக்கி மக்களை மண்டையை கழுவி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கூட்டத்தில் பரிதவிக்கிற மக்களை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அட்ரஸ் தெரியாத ஏரியாவுக்குள்ளே இறக்கி விட்டால் எந்த பஸ்ஸுன்னு எவன் கண்டுபிடிச்சி வருவா? பரிதவிச்ச பொம்பளையெல்லாம் ஆட்டோவில் ஏறிக்கிட்டு பல வேதனைகளை சொல்லியிருக்கு. எடுவட்ட பயலுக இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல, நாங்கள் எப்படி ஊர் போகிறது, இந்த பஸ்ஸு போகுமா போகும்னு என்கிட்டே கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி மக்களை ஏஜெண்ட் வேலை பார்க்குறேன்னு சொல்லி மக்களை போட்டு பாடாக படுத்திக்கிருக்கீங்க. விட்டுருங்க, காசு கொடுத்து அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மக்களுக்கு பேங்க்கில் கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட்னாலும் கொடுத்துட்டு திருப்பி கேட்காதீங்க. அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க.